இருக்கின்ற அறிஞர் பெருமக்களுக்கும் வணக்கம். இன்று தொல்காப்பியத்தின் பொருளதிகாரம் புறத்திணை இயல் அது 1021வது நூற்பாவை பார்க்கிறோம். அந்த வாகையினது பாகுபாடு அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கமும் ஐவகை மரபின் அரசர் பக்கமும் இம்மூன்று மரபின் ஏனொரு பக்கமும் மறுவில் செய்தி மூவகை காலமும் நெறியின் ஆற்றிய அறிவன் தேயமும் நாலிரு வழக்கின் தாபத பக்கமும் பாலரி மரபின் பொருணர் கண்ணும் அனநிலை வகையோடு ஆங்கெழு வகையின் தொகைநிலை பெற்றது என்மனார் புலவர். இந்த நூற்பா ஒரு சிக்கலான நூற்பா. இது தொல்காப்பியர் எழுதவில்லை, இடையில் சேர்க்கப்பட்டது என்ற கருத்து ஏராளமாக இருக்கிறது. பிறகு சொல்லுகிறேன். வாகை என்னும் புறத்திணை ஒன்று பார்ப்பன வாகை, 2 அரச வாகை, 3 வணிகர் வாகை, 4 வேளாளர் வாகை, 5 அறிவர் வாகை, அறிவர் இங்கே தலைவர், 6 தாபதர் வாகை, முனிவர் வாகை, 7 பொருணர் வாகை, அதாவது பொருணர் என்றால் வீரர். இவை போன்ற பிற வாகை ஆகிய இவை 7 வாகையும் உயர்ந்தோர் வாழ்வதனின் உயர்வினை உணர்த்துகின்ற வாகையினது வகையினாகும் என்று இலக்கணை சார்ந்தோர் கூறுவர் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார் என்று அந்த நூற்பா இருக்கிறது. இந்த 7 வகையினரும் வாகையினை சூடுவதற்கு உரியோராவர் என்பது பொருள். இங்கே நாம நேரடியாக வாழ்க்கைக்கோ நேரடியாக செய்திக்கோ போகாமல் ஒருவர் இலக்கணம் கற்றவர், எழுத்தையோ சொல்லையோ பொருளையோ யாப்பிலக்கணத்தையோ கற்றவர் ஒரு காவியம் இயற்றினால் அந்த காவியத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் இந்த பொருளதிகாரம் சொல்லுகிறது. அப்படிதான் மனத்தில் நாம் இருத்தி கொண்டு பார்க்க வேண்டும். இந்த காவியத்தில் அதாவது நாம் இப்ப பார்ப்பது வாகை திணை. வாகை என்பது வெற்றி வாகை. வெற்றி வாகை சூடுபவர். வெற்றி வாகை சூடுபவதற்கு கூட ஒரு தகுதி வேணும்னா போட்டியில கலந்து கொண்டா வெற்றி வாகை சூடலாம், போருக்கு போனால் வெற்றி வாகை சூடலாம். ஆனால் இங்கே யார் யாரு வெற்றி வாகை சூடலாம் என்று ஒரு 7 வகையினரை பிரித்து கூறுவதும் அதிலே மக்களை இப்படி பிரித்து பார்க்கின்ற தன்மை தொல்காப்பியரிடத்தில் இருந்ததா இல்லை என்பதுதான் 199 விழுக்காடு. ஏனென்றால் அவர் காலத்தில் இதை போன்ற பிரிவு மக்களிடத்திலே இல்லை. தொல்காப்பியத்தில் இடைத்தேறுதல் ஏராளமாக செய்யப்பட்டது. அதிலே இந்த நூற்பாவும் ஒன்று என்றுதான் அனைவரும் கூறுகின்றனர். அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கம் என்பது இதனை ஏற்றுக்கொண்டு உரை சொல்பவரும் இருக்கின்றார்கள். அப்படித்தான் நானும் பார்க்கின்றேன். அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கம் என்பது பார்ப்பனர் 6 வகையினர் என்பது அன்று. பார்ப்பனர் 6 வகையினர் இருக்கின்றனர் என்று அது வேற ஒரு செய்தி இருக்கிறது. ஆனால் அவர் கூறிய 6 வகை தொழிலும் அன்று. பார்ப்பனர் என்பது பிராமணரை குறிப்பது அன்று. இந்த முடிவுக்கு நம் அறிஞர் சிலர் வந்திருக்கின்றனர். பார்ப்பார், ஆராய்வார், நூல்களை ஆராய்பவர். நூல்களை பார்ப்பவர், அதாவது சோதிடம் பார்ப்பவர், கணிதம் பார்ப்பார் என்பதை போல நூல்களை ஆராய்பவர், நூல்களை பார்ப்பவர், நூல்களை ஆராய்ந்து சொல்பவர் என்று பேராசிரியர் லக்குவனார் கூறுகிறார். வேளாள பார்ப்பனர் என்பது வேளாள குருமார் என்கிறார் மறைமலை அடிகளார். அதாவது 1021 நூற்பாவில் இடைத்தேறுதல் என்பது பலரது கருத்துகளாகும். இதை நாம் மனத்தில் இருத்திக் கொள்ள வேண்டும். தொல்காப்பியர் மாந்தரை 4 வகையாக பகுத்து கூறியது அன்றி குலவகையால் பகுத்திலர் என்று வெள்ளைவாரனார் கூறுகின்றார். 4 வகை
குலத்தினர் என்று பிரித்தாரே தவிர அது சாதிய வகையாக இல்லை. அறுவகைப்பட்ட என்பதனை மறந்து அனைவரும் தொழிலினையே கூறுகின்றனர். திருவள்ளுவர் கூறுகின்ற அறுதொழில் என்பதும் ஓதல் மட்டுமே இங்கு அது என்று, ஆறு என்பது அன்று அறுக்கும் தொழிலாகும், வினை தொகை சொல்லாகும். அறுக்கும் தொழில் அதாவது ஆசிரியர் தொழில். அறியாமையை அறுப்பது, இது என்னுடைய கருத்து. அறுக்கும் தொழில் என்பது ஆசிரியர் தொழில். அறியாமையை அறுப்பது, மடமையை அறுப்பது, தீமையை அறுப்பது, ஆகாதவற்றை அனைத்தையும் அறுப்பது. அடுத்து ஒன்று, இப்போ அறுவரைப்பட்ட பார்ப்பனர் யார் என்றது ஆசிரியர் உரையாசிரியர் சொல்லுவதுதான். ஆசிரியர் தொழில் செய்வோர், அவர்க்கும் மேலான ஆன்றோர், துணையாக இருப்போர், தோழன் பாங்கன். 4 தூது செல்வோர். 5 வேளாள பார்ப்பனர், வேளாள குருமார். 6 சான்றோர்க்கும் மேலான அந்தனர் என்னும் அறுவகைப்பட்டோர் ஆவர். இதுல பார்ப்பனரையோ பிராமணரையோ சேர்த்து கொள்ள கூடாது. இப்படித்தான் நாம் உரை காண வேண்டும். ஆனால் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதின இளம்பூரணரும், நச்சினார்க்கினியரும், தேனாவரையரும், கல்லாடரும் பிராமணர்கள் என்பதனால் அவர்களை தூக்கித்தான் உரை எழுதினார்களே தவிர அதை விலக்கி அவர்கள் உரை எழுதவில்லை. பிறகு வந்த நம்ம தமிழறிஞர் சிலர் இந்த தீமையை சுட்டிக்காட்ட தவறாமல் தக்குவனார் போன்றவர், வெள்ளைவாரனார் போன்ற சிலர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளனர். அந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், அப்பாதுரையார் ஒரு அருமையான செய்தியை சொல்லுகிறார். தொல்காப்பியம் தோன்றிய போது சமஸ்கிருதமே தோன்றவில்லை என்று சொல்லும்போது அப்போ பிராமணர்களே இங்கு வரவில்லை என்று தெரிகிறது. அப்பேற்பட்ட காலத்தில் பிராமணர்கள் எல்லாம் அதில் இருந்ததாகவும் அவர்களுக்கு ஒரு உயர்வு நிலை என்றாலும் பார்ப்பனர் என்பது அவர்கள்தான் என்பதும் அந்தனர் என்பதும் அவர்தான் என்பதும் இவையெல்லாம் இடையில் பின்னால் தொல்காப்பியத்தில் பெருகி செய்யப்பட்ட தீமையான செயல்களாகும். 2 ஐவகை அரசர். வேந்தர் அரசர் பலருக்கு தலைவர். பாருங்க, ஐவகை அரசரை இப்படிதான் பார்க்கணும். வேந்தர், அவர் அரசர் பலருக்கு தலைவர். 2 அரசர். 3 மன்னர். 4 குறுநில மன்னர். 5 வேளிர். இப்படித்தான் தமிழகத்தில் இருந்தது. வேளிர், குறுநில மன்னர், மன்னர், அரசர், வேந்தர். இந்த நிலைதான் தமிழகத்தில் இருந்த நிலை. இதைத்தான் ஐவகை என்று நாம் சொல்ல வேண்டும், 4 வகை என்றும் பிரிக்க வேண்டும். ஆனால் அந்த பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்பதெல்லாம் நாம் கொள்வதில்லை. 3 இருமூன்று மரபின் ஏனோர். 6 வணிகர், வேளாளர், கற்பிப்போர், ஆசிரியர், தொழில் செய்வோர், ஈதல் செய்வோர், மருத்துவம் பார்ப்போர். இந்த 6 வகையினர் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படித்தான் பிரித்து சொல்ல வேண்டும். 4வது அறிவர். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் பற்றி ஆராய்ந்து அறிந்து இருப்போர், வாகை சூடுவதற்கு உரியோர். இவரை கணியர் என்றும் கூறுவர். கணியர் ஆசிரியரையும் கணியர் என்றார், அறிஞரையும் கணியர் என்று கூறினர். ஆசிரியரும் கணியர் தான், கணித்து கூறுபவரும் கணியர் தான், பிறகு அறிஞரும் கணியர் தான். 5 துறவியர், முனிவர். இவரே தாபகர், எண்வகைப்பட்ட மன ஒழுக்கம் புரியும் தவத்தினர், தம்முடைய உறுதியில் வாகை கொள்பவர். 6 பொருணர். பொருணர் என்றாலே போர் செய்கின்ற வீரர்னு அர்த்தம். போரில் வாகை சூடுவர். இவர் முறையாக போர் தொழில் செய்வோர், போர் தொழில் பெற்றோர்,
மறவர் வீரர். நன்மை தீமைகளை எடுத்து கூறி மக்களை நல்வழிப்படுத்துவோர் இவரை சித்தர் எனவும் கூறுவர். இந்த பொருணர் வீரராகவும் இருக்கலாம், சித்தராகவும் இருக்கலாம். இந்த இடத்தில் இன்னொரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சான்றோர் என்ற உடனே கல்வி அறிவில் சிறந்தவர் என்றுதான் அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சான்றோர் என்றால் வீரன் என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. இந்த பொருளில்தான் புறநானூற்றில் பொன்முடியார் என்கின்ற அந்த பெண்பாற் புலவர் ஒரு பாடலை பாடுகிறார். அதாவது, ஈன்று புறம்பெறுதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே, ஒளிர்வாள் அருசமம் முறுக்கி களிரெறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று சொல்லுகின்ற அந்த பாடல்ல முதல்ல ஈன்று புறம்பெறுதல் எந்தலை கடனே என்பது அந்த பெண் ஒரு ஏற்றுக் கொடுப்பது. அவனை சான்றோன் ஆக்குவது தந்தைக்கு கடனே என்று அங்கு இருக்கிறதுனால உடனே என்ன செய்கிறார்கள்? கல்வி அறிவில் சிறந்தவனாக ஆக்குவது என்றுதான் எல்லாரும் உரை எழுதியிருக்கின்றனர். கல்வி அறிவில் சிறந்தவனாக்குவது தந்தையின் கடமை என்றால் அவன் கையில் அந்த காலமாக இருந்தால் எழுத்தாணி கொடுக்க வேண்டும், இந்த காலமாக இருந்தால் தூவல் கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த அம்மையார் என்ன சொல்லுகிறார்? கொல்லருக்கு கடன் என்ன? வேல்வடித்து கொடுத்தல் என்று சொல்லுகிறார். வேல்வடித்து கொடுத்தல் யாருக்கு? தமிழ் அறிஞனுக்கா? அவனுக்கு வேல் எதுக்கு? வீரனுக்குத்தான் வேல் தேவை. சான்றோன் என்றால் இப்ப நான் இன்னும் நீட்டிக் கொண்டு போகவில்லை. சான்றோன் என்றால் தான் அவன் கையில் வேல் தர வேண்டும். இன்னும் கேட்டா கல்வி அறிவில் சிறந்தவன் என்றால் சண்டை எதிர்க்கு என்றுதான் கருதுவான். சண்டை வேணாங்க, ரெண்டு பேரும் சமாதானமா போகலாம்னு நினைப்பாங்க. அப்படித்தான் புலவர் பலர் தமிழ்நாட்டிலே சமாதானம் செய்து வைத்திருக்கின்றனர், சந்து செய்து வைத்திருக்கின்றனர். அதாவது சண்டை வேண்டாம் என்று கருதுபவர் தான் கல்வி அறிவில் சிறந்த சான்றோன். வீரன் ஒரு கையில் தான் வேல் கொடுக்க வேண்டும். அதனால்தான் அந்த அம்மா வேல் கொடுக்கிறான். அப்புறம் நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனை என்ன? ஒழுக்கம் கற்பித்து கொடுப்பு, ஒழுக்கத்தை கற்பித்து கொடுப்பது அரசனின். தந்தை தாய் ஆசிரியருக்கு கற்றுக் கொடுக்காத ஒழுக்கத்தை அரசன் கற்றுக் கொடுப்பான். நன்னடை என்பது இல்ல, நன்னடை என்பது போர் பயிற்சி. இன்றைக்கு நீங்க போருக்கு போகின்ற முதல்ல அந்த படை வீரனுக்கு நடையைத்தான் கற்றுக் கொடுக்கிறார்கள். இடம் வலம், இடம் வலம் என்று நடக்க வைக்கிறார்கள். அப்படின்னா போர் பயிற்சி என்பது நன்னடைதான். அதை நன்னடைனா ஒழுக்கம்னு எடுத்துக்கிட்டு பொருள் சொல்றாங்க. சான்றோனுக்கு ஒழுக்கத்தை நாம கத்துக் கொடுக்கணுமா? அவன் நமக்கு கத்துக் கொடுக்கணும். சான்றோனுக்கு ஒழுக்கத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. தவறாக பொருள் கொள்ளுகிறோம். வீரன் அது பிறகு பாருங்க, அந்த காளையினுடைய கடமை என்ன என்று அந்த அம்மையாரே சொல்லுகிறார். ஒளிர்வாள் அருந்தமம் முறுக்கி களிர் எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. அந்த வீரனுடைய வேலை என்ன? போருக்கு சென்று பகைவர்களை வென்று அப்பகைவருடைய யானைகளை வீழ்த்தி தன் அரசனுக்கு வெற்றி தேடி தருவது அந்த காளையினுடைய கடமை என்று சொன்ன பிறகு இன்னமும் சான்றோன் என்றால் கல்வி அறிவில் சிறந்தவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிதான் உரை எழுதி கொண்டிருக்கிறோம் அனைவரும். சான்றோன் என்றால் வீரன் என்ற பொருளும் உண்டு, கல்வி அறிவில் சிறந்தவன் என்ற பொருளும் உண்டு. அது எந்த இடத்தில் எது பொருந்ததோ அதைத்தான் பொருத்தி கொள்ள வேண்டும். சரி, பிறகு இங்க பொருணர் என்பதும் அப்படித்தான். பொருணர் என்றால் போரில் இருந்து, போர்க்களத்தில் இருந்து போர் செய்கின்ற வீரனுக்கும் பொருணர், சித்தராக விளங்கி கொண்டிருப்பவர்களுக்கும் பொருணர் என்று பொருள். பொருதுதல்னா என்ன? ரெண்டு பேரும் சமமாக இருத்தல் அர்த்தம். பொருதுபவர் தான் பொருதர், பொருணர். பொருதுவதனால்தான் அது போர். போர் என்று ஆனதனால். ஏன்னா அந்த அந்த நோக்கமே ரொம்ப ரொம்ப இப்ப சிதைந்து விட்டது. ஒரு மன்னனும் இன்னொரு மன்னனும் போரிட்டுக் கொள்ளுகிறான் என்று சொன்னால் இவன் நாட்டில் ஒரு 100 அடியும், எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், அவனுடைய எல்லையில் 100 அடியும், அவனுடைய படை நிற்க இவனுடைய படை நிற்க 2 பேரும் எதிர்த்து நிற்பார்கள். அவனுடைய நாட்டில் இவன் நிற்க மாட்டான்.
அவனுடைய மண்ணில் இவன் இருக்க மாட்டான், இவனுடைய மண்ணில் அவன் இருக்க மாட்டான். அவனுடைய மண்ணில் நிற்பார்கள், ஆனால் எல்லை அங்கே ஓரிடத்தில் நிற்பார்கள், போரிடுவார்கள். இப்படித்தான் இருந்தது. அவன் இன்னொன்னு, வீரர் வீரரோடு தான் போரிட வேண்டும், படைத்தலைவன் படைத்தலைவனோடு தான் போரிட வேண்டும், அரசன் அரசனோடு தான் போரிட வேண்டும். இதுதான் போர் அறமாக தமிழ்நாட்டில் இருந்தது. அதனால்தான், அதாவது ஒரு மன்னன் அடையாளம் தெரிவதற்காக தன்னுடைய முடியோடு நின்றான். முடியோடுனா கிரீடம், முடியோடு நின்றான். இவன் அரசன் என்று தெரிந்து கொண்டு போர் வீரர்கள் அவனை நெருங்க மாட்டார்கள். அரசன் அரசனோடு தான் போரிடுவான். இன்னமும் ஒரு அறம் இருக்கிறது. இவர் வாளோடு தான் போரிட்டார்கள். தமிழகத்தில் வாளும் வேலும் தான் இருந்தது. அந்த வாளோடு போரிடும் போது அது தலை ஆடி அவனுடைய பகைவனுடைய தலையில் இருந்த முடி கீழே விழுந்து விட்டால் அதை எடுத்து மறுபடியும் அவன் அணிந்து கொள்ளுகின்ற வரை வாளை வைத்துக் கொண்டு சும்மா நிற்பான். புரிந்த உடனே வெட்ட மாட்டான். இப்படி இருந்தது போர் அறம். துறவர்னா இருப்பேன். துறவன், துறவர், மரியாதைக்காக துறவர். துறவி என்பது பெண்பாலை குறித்தது. அது மட்டும் இல்லை, இன்னொரு செய்தியை நான் சொல்லி இருக்கிறேன். முதல்ல துறவி என்ற சொல்லை கையாண்டவர் சிலப்பதிகார இளங்கோவடிகள். அவர் துறவின்னு சொல்லிட்டாருன்றதுக்காக எல்லாரும் துறவர்களை துறவி துறவி என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஆனா அவர் சொன்ன துறவி பெண்பால். இந்த நுட்பம் யாருக்கும் தெரியவில்லை. இளங்கோவடிகள் துறவின்னு சொல்லிட்டாங்க, எல்லாருமே துறவியா? துறவன், துறவர், துறவி, அரசன், அரசி, அரசன், அரசி, அரசர். நிறைய இருக்கு. நூற்றுக்கணக்கான சொல் இதுக்கு எடுத்துக்காட்டுக்கு நானே எழுதி வச்சிருக்கிறேன். ஏன்னா துறவி என்று சொல்வதற்கு பல செய்திகள், அம்மா, அதாவது பல செய்திகள். அதாவது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால். மருத்துவர், மருத்துவச்சி, மருத்துவின்னு சொல்லலாம், மருத்துவச்சின்னு சொல்லலாம். மருத்துவன், மருத்துவன், மருத்துவர், மருத்துவி, மருத்துவச்சி. இந்த மாதிரி நிறைய சொல்லு தமிழ்ல ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால் இருக்கிறது. துறவின்னா ஆணுக்கும் துறவின்றாங்க, பெண்ணுக்கும் துறவின்றாங்க. துறவி என்ற சொல்லு சிலப்பதிகாரத்தில் தான் கையாளப்பட்டது. அது அந்த துறவி பெண்பால் துறவி. அது ரொம்ப பேர் தெரியாம சாமியாரையெல்லாம் துறவின்னு சொல்லலாம் அப்படின்னு ஆயிடுச்சு. சரி, இடைத்தெருகல் என்று நீக்காமல் பொருத்தமான பொருள் தர கூறலாம் என்று முயன்றுள்ளேன். பார்ப்பனர், ஐயர், ஆரியர், அந்தனர் அனைத்தும் தூய தமிழ் சொல்களாகும். இவர் அனைவரும் தமிழரே. தமிழரை குறிப்பிடுவனவே, ஆரியரை குறிப்பிடுவன அல்ல. இந்த சிந்தனையை வைத்துக் கொண்டு நாம் இலக்கியங்களை படிக்க வேண்டும். வாகைத்திணையின் உள்துறைகள் 1022 கூதிர், வேனில் என்று இரு பாசறை. பிறகு காதலின் ஒன்றி கண்ணிய மரபினும் ஒரு நூல்லையும் வகையினும் ஒரு நூல்லையும் இருக்கிறது. ஏரோர் களவழி அன்றி களவழி, தேரோர் தோற்றிய வென்றியும் தேரோர் வென்ற கோமான் முன்தேர் குறவையும் ஒன்றிய மரபின் பின்தேர் குறவையும் பெரும் பகை தாங்கும் வேலினானும் அரும்பகை தாங்கும் ஆற்றலானும் உள்ளா வாழ்க்கை வல்லான் பக்கமும் ஒல்லார் நாண பெரியவர் கண்ணி சொல்லிய வகையின் ஒன்றோடு புணர்த்தும் சொல்லுயிர் வழங்கிய அபிபலியானும் ஒல்லார் இடவையின் புள்ளிய பாங்கினும் பகட்டினானும் ஆவினானும் துகள் தபு சிறப்பின் சான்றோர் பக்கமும் கட்டில் நீத்த பாலினானும் 8 வகை நுதலிய அவையத்தானும் கட்டு அமை ஒழுக்கத்து கண்ணும். கட்டு அமைவுதான், அது கட்டு அமைன்னு பிரிக்கலாம். அமைவு ஒழுக்கம் அது ரெண்டும் ஒண்ணுதானே. அமைவு ஒழுக்கம் சேர்ந்து வருது. அமைவு ஒழுக்கம். கண்ணும் யானும், கண்ணும் யானும் பிழைத்தார் தாங்கும்
காவலானும் பொருளோடு புணர்ந்த பக்கத்தானும் அருளோடு புணர்ந்த அகற்றியானும் காமம் நீத்த பாலினானும் என்று இருவார்பட்ட 9 துறைத்தே. அப்படின்னா 18 துறைன்னு அர்த்தம். இருவார்பட்ட 9 9 2 பங்குட்டுக்கு பெருக்கான்றார். வாகை திணையினது துறைகள் கூதிர் வேனில் பாசறை தொடங்கி காமம் நீத்த பால் வரையில் மொத்தம் 18 துறைகள் உள்ளன. ஒன்று கூதிர் வேனில் களவழி, முன்தேர் குறவை, பின்தேர் குறவை, வேல் வென்றி, வகை தாங்கு. இது மறுபடியும் பிரித்து சொல்ல போறேன், ஆனால் அது கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். வகை தாங்கும் ஆற்றல், வல்லான் பக்கம், அவிபலி, ஒல்லோர் இடவையின், சான்றோர் பக்கம், கடிமனை நீத்த பால், 8 வகை முதலிய அவயம், அப்புறம் கட்டமை ஒழுக்கத்து கண்ணும், கொடை வென்றி, மழை பிழைத்தோரை பொறுத்தல். இந்த பிழைத்தோர்னா தவறு செய்தவர் இல்ல, அத தப்பி பிழைத்தவர். பொருளோடு புணர்த்தல், அருளோடு அகரல், காமம் நீத்த பால், இவை 18. அடுத்து இப்போ ஒவ்வொன்றா சொல்ல போறேன், பார்த்துங்க. கூதிர் வேநீர் பாசறை என்பது கூதிர் பாசறை. கூதிர் காலம் என்பது மழைக்காலம். மழைக்காலத்துல கூதிர் வேணல் இளவேனில் காலம். ஆனால் தங்கில் போர் செய்த போர் நிலை வாகை, இது அந்த போர்ல பெற வாகை, இது பாசறையில. 2 களவழி என்பது உழவர் களவழி பாடுவதனை போன்று வீரர் வெற்றி பெற்று தோற்றுவித்த போர்க்களவழி. 2 களவழி இருக்கிறது. களம்னா இடம்னு அர்த்தம். களம்னா வயல்னு ஒரு பொருள் இருக்கிறது. களத்துல நெல்லை போய் பாருன்னு சொல்றாங்க. அப்படின்னா களம்னா நெல் கொட்டி வச்சிருக்கிற இடம் அல்ல உலர்த்துகின்ற இடம். 3 முன்தேர் குறவை, வென்ற வேந்தனின் வீரர் வேந்தனின் தேர் முன் ஆடிப்பாடும் தேர்குறவை ஆகும். 4 பின்தேர் குறவை, வென்ற வேந்தனின் வீரர் வேந்தனின் தேர் பின் ஆடிப்பாடும் தேர்குறவையாகும். முன்னால ஆடுவது முன்தேர் குறவை, பின்னால் ஆடுவது பின்தேர் குறவை. 5 வேல் வென்றி, அதாவது மிக பெரும் படையினையும் தடுத்து நின்று வெல்லும் வேலினை வாழ்த்துகின்ற வாகை வெற்றி. அதுதான் வேல் 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 வென்றி. 6 பகை தாங்கும் ஆற்றல், அதாவது கடுமையான பகையினை கூட ஏற்று போரிடும் ஆற்றலாகும். 7 வல்லான் பக்கம், அதாவது வீரத்தினது விளம்பி வீரத்தினது வலிமையினையும் சிறப்பித்து பாடுவதாகும். சரி. அவிபலி, தன் தலைவரை பாதுகாப்பதற்காக தனது உயிரையே பலியாக கொடுப்பதாகும். அதாவது தன் அரசன் தன்னுடைய தலைவன் ஆகக்கூடாதுன்னு இவன் தன்னையே மாய்ப்பு கொள்றானா. அதாவது இந்த உயிருக்கு, அந்த உயிருக்கு பதிலாக இந்த உயிரை எடுத்துக்கொள் என்று இப்படியெல்லாம் போர் வீரர்கள் இருக்கிறார்கள். அவிபலி கொடுக்கிறது, அவனுக்கு பதிலாக நான் என்னை பலி கொடுக்கிறேன். ஒல்லோர் இடவையின் புள்ளிய பாங்கு, பகைவரையும் நட்பு கொண்டு தழுவிக்கொள்ளும் பாங்காகும். அவனையும் அரவணைத்துக் கொள்வது. சான்றோர் பக்கம், சான்றோரையும் ஆட்களையும் அதாவது காத்தலாகும். இங்க சான்றோர் யாரு? வீரர். வீரரையும் கொள்ளலாம். நீங்க மேல இருக்கிற அந்த கல்வி அறிவில் சிறந்த சான்றோரையும் கொள்ளலாம். சான்றோரையும் ஆட்களையும் காத்தலாகும். கடிமனை நீத்த பால், அரசு கட்டிலையும் துறக்கின்ற வலிமையினை பெறுதலாகும். போடா, அரசு கட்டில போனாலும் பரவாயில்ல, நான் வெற்றி வாகை சூடிதான் வருவேன்னு போறானுங்க. அது கடிமனை நீத்த பால் என்றார். 8 வகை முதலிய அவயம் குடிப்பிறப்பு, கல்வி, ஒழுக்கம், வாய்மை, தூய்மை, நடுவு நிலைமை, அழுக்காராமை, அவாவின்மை ஆகிய இந்த 8 வகையினையும் கூறுகின்ற அறமன்றமாகும். அது பேர் தான் 8 வகை முதலிய அவயம். அவயம்னா அவை.
கட்டமை ஒழுக்கத்து கண்ணும் நல்ல குடும்ப ஒழுக்கத்துக்குரிய அன்பினை கொள்ளுதலாகும். கொடை வென்றி 14 இடைவிடாது கொடையினை வழங்கிக் கொண்டே இருத்தலாகும். இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க. 5 பிறந்தோரை பொறுத்தல், பிழைத்தோரை பொறுத்தல். இங்க பிறர் தமக்கு செய்த தீங்கினை தாங்கிக் கொண்டு அத்தவற்றினை செய்தவரை திருத்தி நன்னெறிப்படுத்துவது காவல் முறையாகும். ஆனால் பிழைத்தோர் என்பதற்கு தவறு செய்தோர் என்பது பொருந்தாது. போர்க்களத்தில் மாண்டு போகாமல் உயிர் பிழைத்தோர், அதாவது காயங்கள் பட்டு இறக்காமல் உயிர் பிழைத்தோரை மீண்டும் கொல்லாமல் காத்தலாகும். இது ஒரு புதுமையான செய்தி. பிழைத்தோர்னா தவறு செய்தோர் என்று தவறாக பொருள் கொள்ளுகிறார்கள். அப்படி இல்லை, போர்க்களத்துல அடிபட்டு காயம்பட்டு எழுந்து வர முடியாம மூச்சோடு கிடப்பான். அவனை கொண்டு வந்து மறுபடியும் பிழைக்க வைக்கிறதே தவிர காத்தல், அவனை கொள்ளுவது கிடையாது, அவனை காப்பாற்றுவது. 16 பொருளோடு புணர்த்தல். இதெல்லாம் எது சொல்லணும், இது நடந்ததா நடக்கலையா இல்ல, நீங்க பாடுற காவியத்துல இதெல்லாம் இருக்கணும்ன்றார். தொல்காப்பியருடைய நோக்கம் அதுதான். நீங்க பாடுற காவியத்தில் இந்த மாதிரி செய்திகள் வர வேண்டும். இது போன்ற அருள் உணர்வு போர்க்களத்திலேயும் அற உணர்வு இருக்க வேண்டும். பொருள் செல்வத்துடன் கூடிய வெற்றி வாகையாகும். பிறகு 17 அருளோடு அகரல். அருள் உள்ளத்துடன் கூடிய துறவாகும். இதுதான் துறவு. அதாவது துறவு, துறவி, துறவன். காமம் நீத்த பால். காம ஒழுக்கத்தினை துறந்த தூய்மையான வாகையாகும். இவ்வாறு 18 துறைகளை கொண்டு, அதாவது இது ஒரு வாகைன்றார். அதாவது குடும்பத்துல கணவன் மனைவியோடு இன்பம் துய்க்கிறதை விட்டு மக்களுக்கு தொண்டு செய்ய துறவு போன்றது. அது எங்கன்னா காட்டுக்கு போய் கடுந்தவம் இருந்து காவி உடை உடுத்துகிறது இல்லை. குடும்பத்தோடு இருந்து கொண்டே அந்த உறவு இல்லாமல், உடல் உறவு இல்லாமல் மக்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்துவிட்டு பிறகு பொதுமக்களுக்கு, தான் பெற்ற மக்களுக்கு வேண்டியதை செய்துவிட்டு பொதுமக்களுக்கு தொண்டு செய்கின்ற நிலைதான் துறவு. இதைத்தான் திருவள்ளுவரும் சொல்லுகிறார். பகுதி கடிமனை என்பது வீடு, பெருமனை, அரண்மனையை விட்டு வெளியே வர்றது. 11 கடிமனை நீத்தப்பால். அரசு கட்டிலையும் துறக்கின்ற வலிதான் தேவை. அரசு கட்டில் தான், அதான் சொல்றாங்க. அரசு கட்டில் என்பது அதான், ஆட்சி கட்டில் தான். கடிமனை என்பது அரண்மனை. கடியன்னா மிகப்பெரிய சிறந்த பாதுகாப்பு உடைய மனை. கிணை 1023 காஞ்சி தானே பெருந்திணை புறனே. இந்த காஞ்சி என்பது ஒரு வகை மரமும் உண்டு. காஞ்சி என்றால் அதுக்கு நிலையாமை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையாமையை சொல்றதுக்குன்னு பல காவியங்கள், இதுல சிறப்பதிகாரத்திலையும் இப்படிதான் வருது. எல்லாம் முடிஞ்சு போகும். கடைசியில அவனை செங்குட்டுவனை கூப்பிட்டு, இனிமே நீ போருக்கு போகாதேன்னு அறிவுரை சொல்றாங்க. பெற்றதெல்லாம் போதும், நீ பெற்ற வெற்றி போதும், புகழ் போதும், உங்ககிட்ட இருக்கிற பொருள் போதும், இனிமே போருக்கு போக வேண்டாம் அப்படின்னு. பிறகு இன்னொரு செய்தி இருக்கிறது. ஒரு அரசன், இது நகைச்சுவைக்காக நடந்ததுதான், பேராசை வேணாம் அரசர்களுக்கு என்பதற்கு ஒரு அருமையான செய்தி. ஒரு அரசன் தேர்ப்படை, அதாவது தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படைகள் எல்லாம் போய் கொண்டிருக்கின்றன. இறுதியாக அரசன் வருகிறான் குதிரை மீது. எதிரே ஒரு துறவி. அவர் துறவியா வரல, துறவரா வரல, ஒரு பிச்சைக்காரன், பைத்தியக்காரன் மாதிரி வர்றார். கிழிந்த ஆடை, எங்குமே அதுல ஒண்ணுமே இல்லை, எல்லாம் கந்தல் குந்தலாக ஒரு கிழிந்த ஆடையோடு வருகிறார். அந்த அரசன் கருதுகிறான், ஐயோ நம்ம நாட்டுல இப்படி கூட இருக்கலாமா, உடனே அவரை அழைச்சின்னு வாங்க. அவர் அழைச்சின்னு வர்றாங்க. அரசர் கோபுறாரு, வாங்க ஐயா, என்னுடைய ஆடையை நான் தருகிறேன், நீங்க அணிந்து கொள்ளுங்க, எனக்கு இருக்கிறதே போதும் அப்படின்னு அந்த துறவி சொல்றாரு. எனக்கு இருக்கிறதே போதும்ன்றாரு. என்ன அங்க இருக்கிறது? ஒண்ணுமே இல்லையே, என்ன இருக்கிறது போதும்? ஐயா இருக்கிறதே போதும் ஐயா. மறுபடியும் கேட்டான். சொன்னாரு, உனக்குன்னு ஒரு நாடு இருக்கு, இத்தனை ஆயிரம் மக்கள் உன் கீழே இருக்கிறார்கள்,
அவர்களை புறப்பதும் அவர்களை நல்ல வழியில் செலுத்துவதும் அவர்களுக்கு எந்த துன்பமும் நேராமல் பாதுகாப்பதும் உன் கடமை. இன்னொரு நாட்டை புடிச்சுக்கிட்டு போற, அதுல உன்னுடைய வீரர்கள் 1000 பேர் சாவார்கள், அவனுடைய வீரர்கள் 1000 பேர் சாவார்கள். இப்படி சாகடிச்சு இன்னொரு நாட்டை பிடிக்க போறேன், உன் இருக்கிற நாட்டையே காப்பாத்து, உன் மக்களை காப்பாத்து. நான் திரும்பி வந்து விட்டான். இதுதான் தமிழருடைய பண்பாடும். அதுதான், அவன் ஆய்வு பிடிக்க போனதில்லை, வீரத்தை காட்ட போனார்கள் என்பதுதான் செய்தி. சரி, இங்கே காஞ்சி என்பது நிலையாமையை கூறுகின்ற பகுதி. காஞ்சி என்னும் புறத்திணையானது பெருந்திணை என்னும் அகத்திணைக்கு புறமாகும். ஏறிய மடல் திறம், மடல் ஏறுகின்ற நிலை, இளமை தீர்ந்த நிலை, காமத்தின் மிகு நிலை, மிக்க காமத்து வலிமை நிலை ஆகிய இந்நான்கும் பெருந்திணைக்கு உரிய குறிப்புகளாகும். ஏன்னா அதுலதான் இந்த மாதிரி தவறான செய்திகள் எல்லாம் பெருந்திணையில் தான் வரும். வலிய புணர்தல், இந்த நிலையாமை ஆகிய காஞ்சி பகுதியும் புறத்திணை 5ற்கும் புறன் அகலானும் பெருந்திணை போர்த்திறம் நேர்த்திறம் பற்றி வருவது போல வருவதனாலும் காஞ்சி திணை பெருந்திணைக்கு புறமானதாகும். இதுலயும் நிலையாம இருக்கிறது, அதுலயும் நிலையாம இருக்கிறது. அதனால் அதுக்கு புறம்பாக ஒத்து போகுது. புறம்புன்னா எதிர் மாறு இல்லை. காஞ்சி புறம் என்பது புறம்தான், ஆனா அதோட ஏன் அது சேருதுன்னா ரெண்டும் இதுலயும் இருக்கு அதுலயும் இருக்கு. இந்த அதாவது 1024 பாங்கரும் பிறப்பின் பல்லாற்றானும் நிலா உலகம் புள்ளியே நெறித்து. நிலா உலகம் அதான் ஒன்னுல அடிக்கிட்டாரு. உலகம் நிலை இல்லாதது அப்படின்னா அது உள்ள இருக்கிற அத்தனையும் நிலை இல்லாததுதான். இந்த உலகம் நிலையற்ற தன்மையினை உடையது என்பது ஒப்பற்ற சிறப்புடன் பல வழிகளாலும் தெற்றென விளங்குகின்றது. பல வழியாலும் தெற்றென விளங்குகிறது என்பது யாக்கை நிலையாமை, இளமை நிலையாமை, செல்வம் நிலையாமை என பல்வேறு வகையாலும் விளங்குகின்றது. நிலையாமை என்பதே பெரும்பான்மை, அது மட்டுமன்று எல்லாமே நிலையாமை உடையனவே. ஏன் நாமே நிலை இல்லாதவரே, இது நான் சொல்றது. காஞ்சி திணையின் துறைகள் இது 1025. மாற்றரும் கூற்றம், சாட்சிய பெருமையும், அழிந்தோர் ஒழிந்தோருக்கு காட்டிய. சரி, அந்த செய்யுள்ள அதோடு நிறுத்துகிறேன். நீ பொருள் முழுக்க சொல்லிடுறேன். மொத்தம் 33 வரிகள் இருக்கு. ஆமா இருக்கட்டும். அந்த செய்யுளுக்கு பொருள் சொல்ல போறேன். காஞ்சி திணையின் பொருள் ஒன்னும் மாற்றுவதற்கு முடியாத அந்த செய்யுள்களுக்கு தான் இவை பொருள். பின்னர் செய்யுள் படிச்சினேன், அதுல பாதிதான் படித்தேன், பாதி படிக்கல. பரவாயில்ல, நீங்க பொருளுக்கு வந்துருங்க. காஞ்சி திணையின் பொருள்: ஒன்று, மாற்றுவதற்கு முடியாத கூற்றுவன் வருவது உறுதி என்று கூறப்பட்ட பெருங்காஞ்சி. பெருங்காஞ்சின்னு வந்தா இறப்பது உறுதி, அதுதான் நிலையாமை. மாற்றுவதற்கு முடியாத கூற்றுவன் வருவது உறுதி என்று கூறப்பட்ட பெருங்காஞ்சி, அதுக்கு பேர் பெருங்காஞ்சி. இரண்டாவது, முதியோர் இளையோருக்கு காட்டிய முதுமை காஞ்சி. என்ன அர்த்தம்? இவங்க முதுமை ஆகிறாங்க, பாருடா இப்படிதான் பின்னால் ஆக, இது நிலை இல்லை இந்த இளமை என்பதை காட்டுவது. முதியோர் இளையோருக்கு காட்டிய முதுமை காஞ்சி. மூன்று, நற்குணம் பொருந்தி வருகின்ற பகுதியை நோக்கி தனது மற்ற பண்பினாலே உன்னை கிழித்து கொண்டு இறக்கின்ற மரக்காஞ்சி. உன்னை கிழித்து கொண்டு தானே இறக்கிறது, இது மரக்காஞ்சி, வீரக்காஞ்சி. அது ஒரு வகை. பிறகு 4, காப்பாற்றுவதற்கு குற்றத்தார் இல்லாத புண்பட்டவனை பேயே காக்குமா. இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. இது தொல்காப்பியர் காலத்துல பேய் என்ற செய்தியே கிடையாது. ஆனால் பே என்பதுதான் தமிழ்ல பே நெடி. அந்த பே என்கின்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பேரு அச்சம் அல்லது பயம். இந்த அச்சம் என்ற சொல்லை வைத்துக் கொண்டுதான் பேய் ஒன்று உருவாக்கி அச்சத்தை தருகின்ற ஒரு உருவத்தை சமைத்து இதுதான் பேய் என்று உருவாக்கி அது சங்க இலக்கியங்களிலே வந்து விட்டது. பே அது செய்யுள்ள வரும்போது அளவடை பெற்று பேனாயி
அப்புறம் பேயின்னு அகர ஈ வந்து பேயின்னு நின்று விட்டது. ஆனால் பேதான் அதுக்கு வேறு, பேதான் அதுக்கு ஓர் எழுத்து ஒரு மொழி, அச்சம் என்பதுதான், அல்லது பயம். சரி, ஆனா இங்க பேயின்னு வர்றதுனால இங்க நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கை கொள்ளலாம், நம்பிக்கை இல்லாதவர் நம்பிக்கை இல்லாமல் விடலாம். ஆனால் செய்யுள்ள இருக்கு. நற்குணம் பொருந்தி வருகின்ற பகுதியை நோக்கி தனது மற்ற பண்பினாலே உன்னை அது பாட்டாச்சு. காப்பாற்றுவதற்கு குற்றத்தார் இல்லாத புண்பட்டவனை பேயே காக்கும் பேய் காஞ்சி, இன்ன தன்மையினை உடையவன் இறந்து விட்டான் போலும் என்று உலகோர் இறக்கப்படுகின்ற மண்ணை காஞ்சி. மண்ணை என்பது ரன்னகர இன்னு ரன்னகர நை, அது நிலையில்லாததுன்னு அர்த்தம். மண்ணுதல்னா நிலை உடைவது, மண்ணை காஞ்சின்னு காஞ்சின்னா நிலை இல்லாதது. மண்ணை காஞ்சி இன்னதனை ஆறாவது, இன்னதனை செய்ய தவறிவிட்டால் இவ்வாறு நடக்கட்டும் என்று கூறுகின்ற வஞ்சின காஞ்சி. அது பல அரசர் அப்படி செய்து அரசர் பலர் சொல்லி இருக்கிறார்கள். நான் வந்து அந்த வெல்லவில்லையானால் புலவர்கள் என்னை பாடாமல் இருக்கட்டும் என்றெல்லாம் இப்படி பல சொல்லுது. அது மட்டுமல்ல, மழை பெய்யவில்லையானாலும் என்னை குறை சொல்லுவார்கள் செங்குட்டுவனே ஒரு இடத்துல சொல்லுகிறான். இப்படி கூறுவது. 7, இன்பம் தருகின்ற மகிழ்ச்சி பொருந்திய மனைவி புண்பட்டு கிடக்கின்ற தன் கணவனை பேய் நெருங்காதவாறு காக்கின்ற தொடா காஞ்சி. பேய் தொடா காஞ்சி ஆகும். மனைவி தொடுவாளாம், பேய் தொடா காஞ்சி. பேய் வந்து தொட்டு விடக்கூடாதுன்னு அவள் காத்து கொள்கிறாள். 8, எந்த வேல் தாக்கி தன் கணவன் இறந்து பட்டானோ அந்த வேலினை தான் எடுத்து பாய்ச்சி கொண்டு தன்னையே மாய்த்து கொள்ளும் ஆஞ்சி காஞ்சி மனைவி. அதாவது கணவனோடு சாகனம், அதற்கு அவ செய்கின்ற வேலை என்னன்னா, அவனை எந்த வேல் தாக்கி இறந்தானோ அந்த வேலை எடுத்து தான் பாய்த்து கொண்டு செத்து விடுவது. இதுக்கு பேரு ஆஞ்சி காஞ்சி. பெண்ணை கொள்வதற்குன்னா கேட்பதற்கு, எடுப்பதற்கு, கொண்டு வருவதற்கு அர்த்தம். பெண்ணை கொள்வதற்குரிய, அதாவது அடைவதற்குரிய தகுதிகள் அமைந்து இருந்தும் மறுத்ததனால் பெண்ணை கொண்டு போய்விடலாம் என்று வந்த அரசனுக்கு முதுகுடி தலைமை வணிகர் வேளாளர் தத்தம் மகளை மனம் செய்து கொடுக்க அஞ்சிய மகட்பார் காஞ்சி. மற்றவங்களும் பெண் கொடுக்க மறந்துட்டாங்களாம். அதனால மகள் பால் காஞ்சியது, மகள் கொடுக்க மறுத்தது. சரி. 10, இறந்த கணவனின் தலையினோடு, பின்னால வாங்க, பின்னாலே தெரியும். இறந்த கணவனின் தலையினோடு தனது தலையினை சேர்த்து கொண்டு அவனுடைய இறந்து விடுதல் என்னும் முதுகாஞ்சி ஆகிய இந்த 10 காஞ்சி திணையினது துறைகளாகும். இதனை விழும வகை காஞ்சி என்றும் கூறுவர். இந்த முதுகாஞ்சி என்ன, அதாவது முதுகாடு என்று இடுகாட்டுக்கே ஒரு பேர் இருக்கிறது. இடுகாட்டுக்கு முதுகாடு, நன்காடு என்றெல்லாம் பெயர் இருக்கிறது. அது போல இது நிலையில்லாததுக்கு முதுகாஞ்சின்னு ஒரு பெயரை இட்டிருக்கிறார். பிறகு 11, இறந்த மரவனை சுற்றிய சுற்றம் அழுது அரற்றிய மயக்க காஞ்சி. இந்த இறந்து போன வீரனை சுற்றி அவருடைய சுற்றத்தார் அழுது அரற்றியது இருக்கிறதே, அது மயக்க காஞ்சி. 12, சுற்றத்தார் வருந்தியதுடன் மனைவியர் தாமே சுற்றத்தார் வருந்தியதுடன் மனைவியர் தாமே தத்தம் கணவரை தட்டி தடுவிக்கொண்டு அழுவதனை கண்டோர் அடைந்த வருத்தம், அது வருத்த காஞ்சி. பிறகு 13, கணவனோடு இறந்துபட்ட சிறப்பினை எண்ணி வழி செல்வோர் கூறுகின்ற பூதானந்த காஞ்சி. ஐயோ, இப்பேற்பட்ட வீரன் இறந்து விட்டானா என்று அவர்கள் பேசிக்கொண்டு போவது மூதானந்த காஞ்சி. 14, கொடுமை மிக்க பாலை நிலத்தின் வழியில் தன் கணவனை இழந்து தனி ஒருவளாய் தனி ஒருத்தியாய் நின்று தலைவி வருந்திய முது பாலை. இதுவும் நிலையில்லாததுதான், முது பாலை. பிறகு 15, மாண்டோருக்காக வருந்தி மற்றோர் இறக்கப்படுகின்ற கையறு நிலை காஞ்சி. மாண்டோருக்காக வருந்தி மற்றோர் இறக்கப்படுகின்ற கையறு நிலை காஞ்சி, அதாவது இறக்கப்படுதல்.
16 மனைவியை இழந்த கணவனது தபுதார நிலை காஞ்சி. இப்ப பாருங்க, அதாவது விதவை, கைம்பெண் அப்படின்னு பெண்ணுக்கு இருக்கு, ஆணுக்கு மனைவி இறந்தா என்னன்றதுதான் இதுதான். மனைவியை இழந்த கணவரது தபுதார நிலை. தபுதாரன்னா மனைவி இல்லாதவன் அர்த்தம், மனைவியை இழந்தவன். தபுதார நிலை காஞ்சி. கணவனை இழந்த தாபத நிலை காஞ்சி. இது அதான் கைம்பெண் நிலை. பிறகு 18 மனைவி இறந்த கணவனோடு ஈமம் ஏறி பெருந்தீயிர் புகும்போது தடுக்கின்றவர்க்கு கூறுகின்ற புறங்காட்டு பாலை காஞ்சி. அதாவது கணவனுடைய உடல் எரிகிறது, அதில் மனைவி போய் படுத்துக் கொள்கிறாள். அப்படி போக வேண்டாம்னு தடுக்கிறாங்க. தடுக்கிறவங்களுக்கு அவர் சொல்லுகின்ற அதாவது மறு தடுக்கின்றவருக்கு கூறுகின்ற புறங்காட்டு. ஏன் தடுக்கிறீங்க, நான் இங்க இருக்கிறத விட அந்த சாகரது மேலுன்னு புறநானூற்றிலே ஒரு செய்தி வருகிறது. புறங்காட்டு பாலை காஞ்சி. பிறகு அதாவது இடுகாடு, சுடுகாடு, நன்காடு, முதுகாடு, இப்படி எரிகாடுன்னு இருக்கிற மாதிரி புறங்காடுன்னு ஒரு சொல்லும் இடுகாட்டுக்கு இருக்கிறது. 19 போரின் போது விடுப்புண் படாமல் புறமுதுகிட்டு இறக்கின்ற அரும்பெரும் மகனை பெற்ற தாய் அவனை தழுவிக் கொள்கின்ற தலை பெயல் நிலை காஞ்சி. போரின் போது விடுப்புண் படாமல் அப்படின்னு என்ன அர்த்தம்? புறமுதுகில் அடிபட்டு செத்துறான். போரின் போது விடுப்புண் படாமல் புறமுதுகிட்டு இறக்கின்ற அரும்பெரும் மகனை பெற்ற தாய் அவனை தழுவிக் கொள்கின்ற தலைப்பெயர் நிலை காஞ்சி. ஐயோ மகனே இறந்து விட்டாயா என்று. பிறகு இந்த பரந்த 20 இந்த பரந்த பேர் உலகத்தின் நிலையாமையை தன்மையினை நன்கு அறிந்து சென்ற சுடுகாட்டினை வாழ்த்துகின்ற காஞ்சி. பாருங்க, சுடுகாட்டை வாழ்த்துறது, அதுக்கு பேர் வாழ்த்து காஞ்சி. ஆகிய இந்த 10 துறையும் ஆணை பற்றியும் பெண்ணை பற்றியவையும் ஆகிய இரு பகுதிகளை கொண்டு விளங்குகின்றது காஞ்சி திணையின் 20 துறைகளாகும். இந்த 20 துறை தான் அந்த பாட்டுல வருது. திணை அது பாடான் திணை என்பது பாடப்பட்ட ஆண்மகனது ஒழுகலாறு. அதுக்கு தனியா ஒரு சுருக்க குறிப்பு இருக்கிறது. அது யாரை பாடினாலும் பாடப்பட்ட ஆண்மகனது ஒழுகலாற்றை பாடுவது பாடான் திணை. அது எங்க எங்க வருதுன்னு பாருங்க. இது 2. இது 1026 பாடான் பகுதி கைக்கிளை புறனே நாடுங்காலை 4 உடைத்தே 8. இந்த பாடான் திணை பகுதி 8. பாடான் திணை என்பதும் இந்த புறத்திணையானது கைக்கிளை என்னும் அகத்திணைக்கும் புறமானதாகும். அதாவது அதனோடு ஒத்து போக கூடியதாகும். ஆராய்ந்து பார்த்தால் அது 8 வகையாகும் என்பது விளங்கும். பாடான் திணை போரில் வெற்றி பெற்ற வீரனை புகழ்ந்து பாடுதலாகும். அவருள் ஆண்பாலாரும் பெண்பாலாரும் அடங்குவர். அப்போ பெண்ணும் போருக்கு போயிருக்கான்னு தெரிகிறது. ஒருபுறம் ஒருவர் விருப்பத்தினாலும் இல்லையா, ஒருவர் விருப்பத்தினாலும் ஒருவர் மற்றவர் மீது கொண்டிருக்கின்ற மதிப்பினாலும் இது கைக்கிளைக்கு புறமானது. அதாவது அதோட ஒத்து போகுதுன்றார். புறம்னா ஒத்து போறது. ஒருவர் விருப்பத்தினாலும் ஒருவர் மற்றவர் மீது கொண்டிருக்கின்ற விருப்பத்தினாலும், அதாவது புகழ்ந்து பாடுறது. இது அப்படி அவன் விரும்பல, இவர் புகழ்ந்து பாடுவார். ஒரு அரசன் உக்காந்துக்கிறான், இவர் புகழ்ந்து பாடுறாருன்னா அவன் என்னை பத்தி பாடுன்னு கேட்கல. அந்த மாதிரி இப்ப அந்த பெண்ணு இவனை பத்தி கவலைப்படல, இவர் அவரை பத்தி கவலைப்பட்டு பாடி நிற்பார், பேசி நிற்பார். அதனால அது ஒத்து போகுதுன்றார். ஒருவரே விருப்பத்தினாலும் ஒருவர் மற்றவர் மீது கொண்டிருக்கின்ற மதிப்பினாலும் இது கைக்கிளைக்கு புறமானது. பாடான் திணை என்பது பாடப்பெற்ற ஆண்மகனது ஒழுகலாறாகும். பாடப்பெறும் தகுதி உடைமை என்பதாகும். அவ்வளவுதான். பாடப்பெறுகின்ற தகுதி உடையவன் தான் பாடான். உரையாசிரியர் இளம்பூர்ணர் கூறுகின்ற 8 வகையானவர். பாருங்க, அவர் ஒரு சொல்றார். அது உரையாசிரியர் இளம்பூர்ணர் சொல்றார். கடவுள் வாழ்த்து வகை. அந்த பாடான் திணை 8ன்றத இவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க.
கடவுள் வாழ்த்து வகை, வாழ்த்தியல் வகை, மங்கள வகை, செவி அறிவுறுத்தல் வகை, ஆற்றுப்படை வகை, பரிசில் துறை வகை, கைக்கிளை வகை, வகை வகை என 8 வகையானவற்றை, அதாவது 8 வகையானவற்றை கொண்டு விளங்குகின்றது பாடான் திணை. இப்ப பாடான் திணையின் ஒரு பகுதி இது 1027 அமரர் கண் முடியும் அறுவகையானும் உரைதீர் காமம் புள்ளிய வகையினும் ஒன்றன் பகுதி ஒன்றும் என்ப. போரில் மடிந்த அமரர் அனைவரையும், இங்க அமரர் யாரு? தேவர் இல்ல. அமர்னா போரு, அமரர்னா போரில் இறந்தவர். இப்போ சாகு கடங்குல இருந்து வெளியில வர்ற வண்டி அமரர் ஊர்தின்னு வருது. அது வெட்டு போட்டு செத்தாலும் எப்படி செத்தாலும். போரில் மடிந்த அமரர் அனைவரையும் சான்றோர் அனைவரையும் பாடுகின்ற வகையானது 6 வகையானவை. அவை: ஒன்று, அமரரை பாராட்டி புகழ்ந்து பாடுவது. இதுல இருந்து இந்த பொருள் புரிஞ்சுங்க, அவர் சொன்னதை நாம சொல்லல. வேற வகை, அதாவது அவர் கடவுள் வாழ்த்து இதெல்லாம் சொல்லியிருக்காரு. கடவுள் வாழ்த்து, வாழ்த்தியல் வகை, மங்கள வகை, அதுவும் வரும். வேற வகையா சொல்றோம். போரில் மடிந்த அமரர் அனைவரையும் சான்றோர் அனைவரையும் பாடுகின்ற வகையானது. இங்க அமரர்னாக்கா போரில் இறந்தவர்னு சொல்லிட்டேன். சான்றோர்னா வீரர்னு வைத்துக் கொள்ளலாம், கல்வி அறிவில் சிறந்தவர் என்றும் வைத்துக் கொள்ளலாம். ஒன்று, அமரரை பாராட்டி புகழ்ந்து பாடுவது, சான்றோரை புகழ்ந்து பாடுவது, புலவரை புகழ்ந்து பாடுவது, வேந்தரை புகழ்ந்து பாடுவது, பாட்டுடை தலைவனை புகழ்ந்து பாடுதல். இதில் தெரியுதா? பாட்டுடை தலைவனை புகழ்ந்து பாடுவதுன்னா எங்க? ஒரு காவியம் இயற்றினால்தான். அப்போ தொல்காப்பியருடைய நோக்கம் என்ன தெரிகிறது? நீ காவியம் இயற்றும் போது அந்த இதெல்லாம் வரணும். யார? அமரரை பாராட்டு பாடுவது, சான்றோரை புகழ்ந்து பாடுவது, புலவரை புகழ்ந்து பாடுவது, வேந்தரை புகழ்ந்து பாடுவது, பாட்டுடை தலைவனை புகழ்ந்து. அமரர் ஏரே எதுல அமரர் ஏரே? அங்க தேவர் தலைவர் அர்த்தம், இந்திரனை குறிக்கும். அதாவது இவங்க ஆண்டாள் பாட்டுல வருது. அங்க அவங்க அமரர் எடுத்துக்கொண்டது தேவர், இவங்க தமிழன் எடுத்துக்கொண்டது போரில் இறக்கிறவன் தான் அமரன். அமர்னா போரு, அந்த போரில் இறந்தவன் அமரன். அமர் தான் சமராக்கணும். எப்பவுமே இந்த இதுலயே பெரும்பாலும் சமஸ்கிருதத்திலையும் கன்னடத்திலையும் சாவாயிடும். ஆமா, சமயம் அது அவை தானே சபையானது. அப்படிதான். சரி, பாட்டுடை தலைவனை புகழ்ந்து பாடுதல். துறவியை முனிவர், துறவியின்னு போட்டதுக்கு காரணம் நீங்க மாத்த வேணான்றதுக்காக தான். துறவியை முனிவரை புகழ்ந்து பாடுதல், இங்க துறவர் சொன்னா போதும். இவை அனைத்தும் பாடான் திணையின் பால்படும். அது சரி, நாவலர் சோமசுந்தர பாரதியார் இந்த என்ன அந்த 6 பேர் யாருன்னு சொல்றா, 6 திணையை சொல்றார். நாவலர் சோமசுந்தர பாரதியார் கூறுவது: வெச்சி திணை, வஞ்சி திணை, உள்ஞை திணை, தும்பை திணை, வாகை திணை, காஞ்சி திணை ஆகிய வீரரை புகழ்ந்து பாடுகின்ற அமரர் கண் முடியும் அறுவகைப்பட்ட புகழ் நிலையாகும். அதெல்லாம் அடிச்சார். இந்த போர்ல புறத்திணையில 5 திணை 6 திணை வருது இல்ல, இந்த 6 திணை தலைவனை வீரனை பாராட்டுவதுதான். எது? பாடான் திணை. இது பொருத்தமாக இருக்கிறது. இந்த சோமசுந்தர பாரதியார் சொல்ற அவங்க உரையாசிரியர் எல்லாம் வெறும் பாரதியார் பாரதியார்னு போட்டாங்க. ரொம்ப பேர் திணறாங்க. சோமசுந்தர பாரதியார்னு சொல்லணும். அதுல வெற்றி திணையினுடைய தலைவன், வஞ்சி திணையினுடைய தலைவன், உடுங்கை திணையினுடைய தலைவன், தும்பை திணையினுடைய தலைவன், வாகை திணையினுடைய தலைவன், காஞ்சி திணையினுடைய தலைவன், அல்லது அந்த அதுல வருகின்ற போர் வீரர்கள் ஆகிய வீரரை புகழ்ந்து பாடுவதே அமரர் கண் முடியும் அறுவகைப்பட்ட புகழ் நிலையாகும். உரைதீர் காமம் என்பது புள்ளிய வகையானது. குற்றமற்ற அகன் 5 இணை காமம், அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையில் வருகின்ற காம உணர்வுகள், அவர்கள் சந்தித்துக் கொள்வது, காதல் பேசிக் கொள்வது, இது குற்றமற்ற காமம்ன்றார். அதாவது
புரை சீர்காமம், புரைன்னா குற்றம், சீர்னா இல்லாது. புரை சீர்காமம் புள்ளிய வகையானது. அதுல அது குற்றமற்ற அகன் ஐந்திணை காமம், குற்றமற்ற அகன் ஐந்திணை காமம் பற்றி பாடும்போது அதனை அகத்திணையில் சேர்க்காமல் புறத்திணையில் சேர்த்து கொள்ளுமாறு தலைவன் தலைவியர் பெயர் நாடு ஊர் ஆகியவற்றை சேர்த்து பாடினால் அதுவும் குற்றமற்ற பாடான் திணையாகும். ரொம்ப அருமையான செய்தி சொன்னார். அதாவது நீங்க அகத்திணைக்கு பாடின பாடல தலைவன் பேர் இல்லாம பாடிட்டீங்கன்னு வச்சுங்க, அதுல தலைவன் பேரை சேர்த்துட்டா அந்த 6 திணைக்கும் பொருந்தும் சார். அவ்வளவுதான். அகத்திணை பாடல்லையே அதுல பெயர் சுட்டி கூறக்கூடாது. இப்ப நீ பேர் சுட்டிட்டீங்கன்னா புறத்திணை ஆயிடும். ரொம்ப அருமையான செய்தி அவர் சொல்றது. இவ்வளவும் என்ன நாம காவியம் இயற்றும் போது பண்ண வேண்டிய வேலை. சரி, புகழ் அதாவது புகழ்தலில் ஒரு வகை எப்படி புகழணும் பாருங்க. 1028 வழக்கியல் மருங்கின் வகைப்பட நிலை பரவலும் புகழ்ச்சியும் கருதிய பாங்கினும் இன்னொரு கூறிய குறிப்பினும் செந்துரை வண்ண பகுதி வரைவு இன்று ஆங்கே. இதுல தெளிவா சொல்லிட்டார். அவர் காவியம் இயற்றத்துக்கு தான் சொல்றாருன்றது இந்த பாட்டுல புரிஞ்சிடும். வழிபடுதலும் புகழ்தலும் ஆகிய இரண்டும் உலகில் உள்ள பல வகையானவற்றுள் இவை பிரிதொரு வகையாகும். உலக வழக்கதனையும் இலக்கிய வழக்கத்தினையும் பற்றியனவாகும். ஏன் ரெண்டும் வருது? நீங்க ஏற்றுல அந்த காவியத்துல உலக வழக்கும் வரணும், இலக்கிய வழக்கையும் வரணும். அவர் சிறப்பு பாயிரத்துல தொல்காப்பியர் உலக வழக்கும் இலக்கிய வழக்கும் ஆராய்ந்து அறிந்துதான் இதை பாடினார்னு சொல்றாரு, பணம் பாடினார். அதே போல இவரும் சொல்றாரு, நீங்க இயற்ற காவியத்துல உலக வழக்கத்தினையும் இலக்கிய வழக்கத்தினையும் பற்றியனவாகும். அது இவை முன்னோர் சொன்ன குறிப்பினோடு பொருந்தும். இவையாவும் செந்துரை வண்ணப்பகுதி என்னும் ஒரு வகை. இப்ப பாருங்க, நீங்க இந்த வகையை சொல்லும் போது என்ன வகையான பாடலை நீங்கள் கையாள வேண்டும் சொல்றாரு. வழக்குதான். வழக்குனால வழக்கம், வழக்கம்னா வழக்கு, அதாவது வழக்காடுதல் இல்ல, வழக்குனாலே வழக்கம்னு அர்த்தம். இலக்கிய வழக்கத்துல என்ன கூறுறாங்க, செய்யுள் வழக்கத்துல என்ன சொல்றாங்க, மரபா கடைபிடிக்கிறதுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. இலக்கியத்துல என்ன மரபா கடைபிடிக்கிறார்கள், உலக வழக்குலன்னா பேச்சு வழக்குன்னு அர்த்தம். உலக வழக்குன்னா பேச்சு வழக்கு, இலக்கிய வழக்குன்னா செய்யுள் வழக்கு. அதுதான் இது. இவர் என்ன சொல்றாரு, நீ இந்த வகையை பாடும் பொழுது செந்துரை வண்ண பகுதியைத்தான் கையாள வேண்டும். செந்துரை வண்ண பகுதி சந்தத்துடன் பாடப் பெறுவதனை யாரும் நீக்க மாட்டார். அது சந்த பாடலாக வரும். பாடான் திணை என்பது பாடப்பட்ட ஆண்மகனது ஒழுகலாறு ஆகும். அதனை செந்துரை வண்ணம் என்னும் ஒரு வகையான இசையுடன் பாடப்பெறும் ஒரு வகையான இசை பாடலாகும். இதனில் பாடுதல் வேண்டும் என்கிறார் தொல்காப்பியர். இப்போ காவியம் இயற்றத்திற்கு தான் இந்த பொருள் அதிகாரத்தை கொண்டு வந்திருக்காருன்னு உறுதி செய்துக்கலாம். இதை யாருமே தெளிவுபடுத்த மாட்டேன்றாங்க. இப்போ காம பகுதின்னா என்ன? காமம்னா, காமம் என்பது பிற்காலத்துல வந்த பொருள், அந்த சிற்றின்பத்துக்கு வந்துருச்சு. ஆனா தொல்காப்பியரே கமம் என்பதுதான் நிறைந்து இயலும்ன்றார். கமம் என்ற சொல்லு முழுமை, நிறைவு என்ற பொருளை தரும். அந்த கமம் தான் காமமானது. அதுதான் காமமானது. ஆனால் திருவள்ளுவர் ஒருவர் தான் இந்த காமம் என்பது தவறான சொல் இல்லைன்னு பயன்படுத்துறார். மலரினும் மெல்லிது காமம், சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார்ன்றார். பாருங்க, ஒரு காமம் மலரினும் மெல்லிதுன்ற எவ்வளவு உயர்ந்த தன்மை கொடுத்து சொல்றாரு. இதுல இதைகளை உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் கடைபிடிக்கல, சிலர் தான் கடைபிடிக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்லயும் போய் பார்த்திருக்காரு.
வாழ்க்கையை கவனிச்சிருக்காரு. மக்களுடைய வாழ்க்கையில எப்படி வாழ்கிறார்கள் கவனிச்சிருக்காரு. அவங்க அந்த மலரினும் மெல்லியத வன்மையா பயன்படுத்தி இருக்கிறார்கள். அததான் அவரு அதை விரும்பல. கண்டது மொழிமோ. அப்ப கடவுளை பற்றி இங்கதான் கடவுள் என்ற 3 இடத்துல தொல்காப்பியர் பயன்படுத்துறார். அதுல இது முதல் இடம். கடவுளும் வரையார், அதாவது காம பகுதி கடவுளும் வரையாரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? காமத்தை கடவுளும் நீக்க மாட்டார். என்ன அர்த்தம்? இப்போ கடவுள்னு கொண்டா அப்ப அவர் எதுக்கு கடவுள் ஆகுறாரு? நாம தான் காமம் கொள்ளலாம், மாந்தன் செய்யலாம், மற்ற விலங்குகள் பறவைகள் எல்லாம் செய்யுது, கடவுளும் செய்யறாருன்னு அப்புறம் அவர் என்ன வேறு தனித்தன்மை என்ன? அவருக்கு மனைவி இருக்குது, மக்கள் இருக்கிறார்கள், அப்புறம் என்ன தனித்தன்மை? அதுக்காக தான் இந்து மதத்துல இன்னொன்னு சொல்லி வச்சான், கடவுள் என்பவர் உருவமற்றவர், நீங்க என்ன உருவில் நினைக்கிறாரோ அந்த உருவில் அவர் வருவாருன்றான். இல்ல, நீ என்ன உருவில் நினைக்கிற அந்த உருவில் அவர் வருவாரு. அதனால அவருக்கு தனி உருவு கிடையாது, தனியா ஒரு பேர் கிடையாது, எத்தனை பேர் வேணா வச்சுக்கலாம். இப்படியும் ஒரு தத்துவம் இருக்கிறது இந்து மதத்துல, அது யாரும் சொல்றது இல்லை. சரி, கடவுளை பற்றி செய்யப்படும், நான் சொல்ற விளக்கம் பாருங்க, இது யாருமே சொல்லல. கடவுளை பற்றி செய்யப்படும், அதாவது காம பகுதி கடவுளும் வரையார், ஏனோ ஒரு பாங்கினும் என்மனார் புலவர். கடவுளை பற்றி செய்யப்படும் செய்யுள்களிலும் இதான் முக்கியம். கடவுள் காமம் கொள்றாருன்றது இல்லை, நீ கடவுளை பற்றி பாட வந்தா கூட இந்த செய்தி இருக்கணும்ன்றார். அதான் கடவுளை பற்றி செய்யப்படும் செய்யுள்களிலும் காமப்பொருள் பற்றிய செய்யுளை செய்யாமல் இருக்க மாட்டார் புலவர். அதாவது இருக்க மாட்டாருன்னா அது விட மாட்டார், அதாவது அதை நீக்க மாட்டார்னு சொல்றாங்க இல்லையா? இறக்க இல்லை, இருக்கதான். இருக்க மாட்டார் புலவர். அதாவது கடவுளை பற்றி பாடப்பெறும் காவியமாக இருப்பினும் அதிலும் காமப்பகுதி பாடப்படுவது மரபு. கடவுளை பற்றி நீ பாடுதான், ஆனா இந்த கடவுள் யாருன்னு பின்னால சொல்றேன். இங்கு கடவுள் என்பது துறவர், மன்னர், தலைவர் என்றே பொருள் கொள்ளுதல் வேண்டும். நான் சொல்றேன், இங்கு கடவுள் என்பது துறவர், மன்னர், துறவின்னு சொல்லல, துறவர்னா சொல்லியிருக்கேன், அங்க இருக்கா போட்டிருப்பாங்க, அடிச்சிடுங்க. துறவர் தான், துறவர், மன்னர். என்ன துறவர்னா ஆண்பாலும் பெண்பாலும் சேர்ந்ததுதான், துறவின்னா பெண்பால் தான் வரும். மன்னர், தலைவர் என்றே பொருள் கொள்ளுதல் வேண்டும். துறவர், மன்னர், தலைவர் இவரை பற்றி பாடும் பொழுதும் செய்யுளில் காமப்பொருளை பற்றியும் பாடுவர் என்று இலக்கணம் அறிந்த சான்றோர் கூறுவர். குழவி பருவத்துக்கும் இப்ப பாருங்க, இன்னும் ஒரு செய்தி வருவார். இது 1030. குழவி மருங்கினும் கிழவதாகும். இந்த காமம் குழவி பருவத்துக்கும் உண்டுன்றார். கிழவன்னா உரிமை, கிழவதாகும். என்னன்னு பாருங்க, காம பகுதி என்பது குழவி பருவத்துக்கு உரியதாகும். அதாவது குழவி பருவத்தில் உள்ளவரையும் பாடப்பெறுவது சிறப்பானதாகும். ஒண்ணு இல்ல, இந்த பிள்ளை தமிழ்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிள்ளை தமிழ்ல பாடப்பெறும் பொருள் யாராவது கடவுளை எடுத்துக்கொண்டாலும் தலைவனை எடுத்துக்கொண்டாலும் அவனை பிள்ளை பருவத்திலிருந்து பாடுவதுதான் மரபு. அதுக்காக அதுக்கு பிள்ளை தமிழ்னு பேரு. ஆனால் அவன் எப்படி திருமணம் செய்து கொண்டார், எப்படி வாழ்ந்தார் எல்லாம் வரும். பாடுறது குழவி பருவம், குழவி பருவம். ஆனால் அவர் பெரிய பருவத்தில் இருக்கிறார், அவரை குழந்தையாக்கி தான் பாடுகிறார்கள். கடவுளை பாடினாலும் குழந்தையாக்கி பாடணும், ஒரு தலைவனை பாடினாலும் அவனை குழந்தையாக்கி தான் பாடணும். அப்படி பாடப்பெறும் போது காம பகுதி வரதான் செய்யும். குழந்தையை பற்றி பாடும் போதும் வரும். நீ அந்த குழந்தையா இருந்ததை இன்னைக்கு இந்த காதல்ல இருக்கிறியே, இன்னொரு என்ன மணந்து இருந்தியே, இன்னொரு வாழ்ந்தியன்னு சொல்ல வர்றிய. ஒண்ணு விருப்பம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி. பாருங்க, அதாவது குழவி பருவத்தில் உள்ளவரையும் பாடப்பெறுவது சிறப்பானதாகும். இந்த நூற்பாதான்
பிள்ளைத்தமிழ் பாடுவதற்கு கால்கோளாக அமைந்தது எனலாம். குழந்தை நிலையில் உள்ளவரையும் புகழ்ந்து பாடுவது பாடான் திணையில் சேர்க்கப்படும். குழந்தையை போய் பாராட்டி பாடினாலும் அதுவும் பாடான் திணை தான் ஆகும். இந்த குழந்தை இவ்வாறெல்லாம் பிறகு திகழ்வான் என்று பாடுதலும் ஆகும். இவன் நாளைக்கு வளர்றவான், வாலிபனாவான், இளைஞனாவான், காதலிப்பான், கல்யாணம் பண்ணிக்குவான் சொல்றானே, இதுவும் குழந்தை பருவத்துல பாடுறது தானேன்றார். அப்ப காம பருவம் அங்கேயும் வரும். இந்த குழந்தை இவ்வாறெல்லாம் பிறகு திகழ்வான் என்று பாடுதலாகும். குழவி என்பது கடவுள் குழந்தையை மக்கள் குழவி என்று தொல்காப்பியர் கூறுதல் கொண்டுதெல்லாம் கடவுள், அதாவது குழவி என்பது கடவுள் குழந்தை அன்று மக்கள் குழவி. கடவுளுக்கு குழந்தை இருக்குதா? இருக்கு, பரமசிவனுக்கு இருக்கு. ஆனால் உரையாசிரியர்கள் சொல்லுகிறார்கள் கடவுள் குழந்தை இல்லை. இப்ப இருந்து என்ன தெரியுது? கடவுளே இல்லைன்னு தெரியுது. கடவுளுக்கு குழந்தை இல்லைன்னும் போது கடவுள் இல்லை, இல்ல குழந்தை, கடவுள் இல்லாத குழந்தை இல்லாத கடவுள், அவ்வளவுதான். பாருங்க, இந்த குழந்தை இவ்வாறெல்லாம் பிறகு திகழ்வான் என்று பாடுதலாகும். குழவி என்பது கடவுள் குழந்தை அன்று மக்கள் குழவி என்று கொள்ளுதல் வேண்டும். கடவுள் குழந்தை இல்லை என்றோர் அச்சினாருக்கு அவரே சொல்றார். குழவிக்கு அகவே கிடையாது. என்னன்னு கேட்டா ஆனா பெண்ணான்னு தெரியாது. அதுதான் குழவி. அதுதான் குழவி. அதாவது அம்மிக்கல்லு மேல ஒரு குழவி இருக்கு, அதை ஏன் குழவின்னு சொன்னாங்கன்னா எது தலை எது வாலுன்னு தெரியாது, எது வலது எது இடதுன்னு தெரியாது. அதே மாதிரி ஒரு அந்த இவன் பாடுறான், கரிகால் வளவன் பாடும்போது சொல்லுவான், ஊன்தடி பிறப்பினும் குழவி இறப்பினும் சொல்லுவான். ஊன்தடி என்பது கருச்சிதை, குழவி என்பது உருவாகி இருக்கு, இது ஆனா பெண்ணான்னு தெரியாது. இதுவாக இருந்தாலும் கூட பார்வை பிளந்து புதைப்பதுதான் வழக்கம்னு சொல்றோம். கரிகால் வளவன் கணைக்கால் இரும்புறையை கொண்டு போய் சிறை வைத்து விட்டான் சோழன். அந்த தண்ணீர் கேட்ட போது அவன் இடக்கையில கொடுத்தான், அதை வாங்காமல் சேவரானே. அவன் சொல்றான், ஊன்தடி பிறப்பினும் குழவி இறப்பினும் அப்படின்னா. ஊன்தடி என்பது கருச்சிதைவு, தசை பிண்டம், அவ்வளவுதான். குழவி என்பது இன்னும் ஆனா பெண்ணான்னு தெரியாது. இதுவாக இருந்தாலும் கூட அவ மார்பை பிளந்து புதைப்பதுதான் வழக்கம். இப்பேற்பட்ட வீர மரபுல நான் உங்ககிட்ட தண்ணி கேட்டனடா, போட அவன் தண்ணி வேணாம்னு சாவறான். உண்மையிலே அப்ப ஏற்பட்ட வீர மர தமிழர்கள் தமிழ் வாழ்ந்து இருக்கிறார். சிறை காவலனுக்கு என்ன, சிறைக்குள்ள வந்துட்டா அரசனாவது வெங்காயமாவது, அவனும் சிறை கைதிதான். அப்படிதான் அவன் கருதிட்டான். இவன் தண்ணீர் கேட்டான், அவன் நீண்ட நேரம் கடந்து கொண்டு வர்றான், அதுல இடக்கரத்தால் கொடுத்தான் இருக்கு. அத வாங்க மறுத்து சுத்துறான். இதை விட இன்னொரு கொடுமை நடக்குது அங்க. இவனை பாராட்டி பொய்யாமொழி புலவர் களவடி 40 ஒரு நூல் பாடுறார். யார? அந்த சோழனை பாராட்டி. கரிகால் பெருவளத்தானை சிறை வைத்தான், இவன் கணைக்கால் இரும்புறையை சிறை வைத்தானே, அவனை பாராட்டி 40 பாடல்கள் பாடுறார். அதுதான் களவடி 40. களவடினா போர்க்களத்தில். அந்த 40 பாடலையும் இவன் சிறையில் இருக்கிறான். அவர் அந்த மன்னனை பாராட்டி பாடுறாரு. அவ்வளவும் கேட்டுக்கிட்டான். உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் தர்றேன்றான் அவன். அவர் கேட்கிறாரு, எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னுடைய உயிர் நண்பன் கணைக்கால் இரும்புறை சிறையில் இருக்கிறான், அவனை விடுவித்தா போதும். டேய், அவன் உள்ள இருக்கிறான் போடான்னு சொல்லலைங்க, போய் அழைத்து கொண்டு போனான். அங்க போனா சேர்த்து கிடங்கும். அதுதான் வேடிக்கை, சேர்த்து கிடக்குறான். புலவருக்கு நேர்ந்த கீதி. அவர் 40 பாட்டு பாடியும் பயனில்லாம போயிட்டு அவன் செத்து கிடந்தான். இவன் வாலிபன் ஆவான், ஒரு பெண்ணை காதலிப்பான். அதான் அவங்க குழவி பருவத்தில சொல்ல வேண்டிய செய்தி. இவன் வாலிபன் ஆவான், ஒரு பெண்ணை காதலிப்பான், அவளை மணந்து
இவ்வாறு வாழ்வான் என்பது என்று பாடுதலாகும். இங்கு மட்டும் தெய்வம் கடவுள் குழந்தை இல்லை என்கிறார். அதாவது தெய்வ குழந்தை இல்லை என்றார் நச்சினார்க்கினியர் சொல்றாரு. அதாவது குழவி என்பது கடவுள் குழந்தை என்று மக்கள் குழவி என்று கொள்ளுதல் வேண்டும். கடவுள் குழந்தை இல்லை என்கிறார் நச்சினார்க்கினியர். அவரே சொல்லிட்டார். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இவன் வாலிபன் ஆவான், ஒரு பெண்ணை காதலிப்பான், அவளை மணந்து இவ்வாறு வாழ்வான் என்று பாடுதலும் அந்த காம பகுதியில வரும். இங்கு மட்டும் தெய்வம் கடவுள் குழந்தை இல்லை என்கிறார். தெய்வம் என்று வரும்போது கடவுள் என்கிறார். இங்கு மட்டும் கடவுள் உண்டு, கடவுளுக்கும் காமம் காதல் அதாவது காமம் காதல் கல்யாணம் திருமணம் பிள்ளை குட்டிகள் உண்டு என்றால் அவர் மாந்தனே. அவ்வளவுதான், கடவுள் இல்லை. ஊரும் தோற்றமும் 1031 ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிவ. ஊரின் கண் சென்று உலா போந்து காமத்தினை தோற்றுவித்தல் என்பது. இது என்ன பாருங்க, இது என்ன செய்தி தெரியுங்களா? ஒண்ணும் இல்லை. அந்த காலத்துல அரசர் இளவரசரா இருப்பாரு, இல்ல மணந்து கொண்ட அரசராக இருப்பார், இனிமே மணந்து கொள்ளுகிற அரசராக இருப்பார். தேர்ல உலா வருவார். இந்த அழகை கண்டு பல பேர் காம கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் விருப்பம் பண்றாங்க. இங்க விருப்பம் குலோத்துங்க சோழன் உலா, அந்த உலா பல உலாக்கள் இருக்கு. ஒண்ணும் இல்லை, பல உலாக்கள் இருக்கிறது. உலான்னா ஒரு துறை வந்துருக்கு சிற்றி இலக்கியத்துல. அந்த உலா பகுதிக்கு தொல்காப்பியர் தான் கால் கோலிட்டு இருக்காரு. ஊரின் கண் சென்று உலா போந்து காமத்தினை தோற்றுவித்தல். அவங்களுக்கு அந்த உணர்வை உண்டாக்கிறான் இவன். அவர்கள் அரண்மனையில இருந்து மேல இருந்து பார்ப்பாங்க, இல்ல கீழே இருந்து பார்ப்பாங்க. ஐயோ இவ்வளவு அழகா இருக்கிறானே, போச்சு. காமத்தினை தோற்றுவித்தல் என்பது ஊருக்குள் மன்னர் உலா வருகின்றார், அவரை ஊர் மக்கள் பார்க்கின்றனர் என்று பாடுவதும் பாடான் திணையினை சேரும். ஊர்